ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி வந்து அரைச்சி குழம்பு வைக்க போறேன். மசாலா அரைச்சு அதுக்கு வந்து மிளகு, சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டிருக்கோம். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் உரிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். எல்லாமே பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து அரைச்சிட்டு தான் போறோம். ரெண்டு பெருசா தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி வந்து அறுத்து வச்சிருக்கோம். அதுக்காக தான் இந்த மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நல்லா வதங்கிருச்சு. இப்ப வந்து தட்டுல மாத்திக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சூடு ஆறிட்டதுக்கு அப்புறமா அரைச்சிட்டு வந்து குழம்பு தாளிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்க. மசாலா அரைச்சிட்டு வந்துட்டேன், போட்டு வதக்கலாம். இங்க ரொம்ப வதங்க வேண்டியது இல்லை, ஏன்னா வதக்கி தான் வந்து அரைச்சி வந்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வதங்கிருச்சு, போதும். இப்போ வந்து கறி சேர்த்துக்கிறேன். இது வந்து சின்ன கோழி தான், அதனால தான் பெரிய பெரிய திண்டாவை போட்டோம். இல்லைன்னா கறி வேகாது நாட்டுக்கோழி. உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா சிக்கன் பொடி போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்து வீட்டு மிளகா பொடி. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். போதும், கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. 3ல இருந்து 5 விசில் விட்டு இறக்கிடலாம். பாருங்க, விசில் அடங்கிருச்சு. ஓபன் பண்ணி பார்ப்போம். கறியும் பஞ்சு மாதிரி வந்துருச்சு.